ஒன்னில்ல ரெண்டில்ல 273 நாட்கள் 39 வாரம் 6000 மணி நேரத்திற்கும் மேலா விண்வெளியில சிக்கி தவிச்ச சுனிதா வில்லியம்ஸ் பூமியில மறுபடியும் காலடி எடுத்து வச்ச தருணம். சிங்கம் பலி கொண்ட நெஞ்சம் உடைந்தாலும் உனக்காக உயிர் வாழ்கிறேன். ஒட்டுமொத்த தேசத்தோட பிரார்த்தனைக்கு கை கொடுத்த கடவுள். உலகமே ஆனந்த கண்ணீர்ல மூழ்கி போன நொடிகள், நெஞ்ச கலங்க வச்ச உண்மை நிகழ்வு. நான் தேய்கிறேன் ஜீவன். விண்வெளி ஆராய்ச்சிக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்தில இருந்து சுனிதா வில்லியம்ஸும் புட் வில்மோரும் கடந்த 2024 ஜூன் மாசம் விண்வெளிக்கு பயணம் பண்ணாங்க. 10 நாள் பயணமா விண்வெளிக்கு போன அவங்களுடைய விண்கலத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு. இதனால விண்வெளியிலேயே அவங்க சிக்கி தவிக்கிற ஒரு நிலையும் வந்துச்சு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 273 நாட்களுக்கும் மேலா 39 வாரம் 6000 மணி நேரத்திற்கும் மேலா விண்வெளியிலேயே அவங்க சிக்கி தவிச்சிருக்காங்க. இதனால அவங்க பல போராட்டங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. அவங்களை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கறதுக்காக நாசாவும் பல முயற்சிகளையும் எடுத்தாங்க. ஆனா பல முயற்சிகள் கை கொடுக்காம தோல்வியிலேயே போய் முடிஞ்சிச்சு. அந்த ஒரு நிலையில தான் நம்பிக்கை நாயகனா எலான் மஸ்கும் வந்தாரு. ஆமா, தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் அப்படின்ற விண்கலம் மூலமா அவங்கள பூமிக்கு கொண்டு வரும் பணியை மேற்கொண்டாரு. மேலும் இதுக்கான பணியும் தீவிரமா நடந்துச்சு. இந்த ஒரு நிலையில தான் டிராகன் விண்கலம் அவங்களுக்காக விண்வெளிக்கும் போய் பத்திரமா அவங்கள மீட்டிருக்கு. இதெல்லாம் போக அவங்கள பூமிக்கும் பத்திரமா கொண்டு வந்திருக்கு.